வாங்க. விடியஜான் பஸ்ஸை போட்டு 3:45 வந்து நான் பரவக்குள்ளே இந்த உங்கள்கிட்ட ரோட்டில் அதில் 3 ஜானு நான் பக்கம் பைக்கை போட்டு பின்னால் ஓடி போய் ஏப்போஸை கூப்பிட்டு ஏப்போஸாக்கள் வரேன் லைட் பண்ணி அடித்தவங்க அடித்ததுக்கு ஒரு வானம் ஒன்று வந்தது இப்போ நான் கூய் ஊயிட்டு கத்தி ஆக்கள் ஒளி பிஞ்சலை அனுப்பிவிட்டு அம்பிட்டோம் ஒன்று விட்டு வந்து யானை இன்னும் போகவில்லை விட்டு அந்த ஏப்போஸ் வெளியில் அவடச்சி இந்த அவடச்சி அந்த அவடச்சி இது பொதுமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை இதுக்கு அதிகாரிகள் ஏதாவது பாதுகாப்பு அவ்வளோ மணி கொடுப்பது. உடைக்கும் மாவட்டத்தில் அதனால் உடைச்சிட்டு போ. வந்துக்கிட்டு இங்கே மூன்று நாலு போகுது. பார்த்தீங்களா மட்டனா போயிட்டு
தொடர்ந்து வருகிறது. வெள்ளாமல் விளங்கியது வெட்ட தொங்குனத்திலிருந்து 7 யானை வந்தது. இப்போ என்னென்று கேட்டால் கிடந்த அங்கால கிடந்த படுவாங்கரையில் கிடந்த யானை முழுக்க இதுக்குள்ளே வந்து இன்றைக்கு அது கூட குறைய ஒரு 12 யானை கிட்ட வந்துருக்கு. வந்து திசை மாறி தெரியுது. ஆனால் திருப்பந்தூர் ஏரியா கடும் மோசப்படுத்தி போட்டு மரமெல்லாம் உடைக்கி இருக்குது. மக்கள் எல்லாம் பயந்து விட்டு திரட்டி இப்படி இருக்குது. இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேணும். இந்த இப்போ நாங்கள் தொழிலுக்கு போகும்போது வரும்போது எங்களை விட்டு திரட்டி என்னை மனைவியை நாங்கள் கணக்கை கஷ்டப்பட்டு தான் வந்து நிற்கிறோம். இதுக்கு ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. இல்லை உடைக்கு 12 மணிக்கு வந்தது, விடியச்சாவும் 4 மணிக்கு வந்த பிறகு 3 மணி விடியச்சாவும் அதுக்கு பிறகு வந்தது. நாங்கள் இன்னும் 6 மணிக்கு இன்னும் வெட்டக்கிழமை போகலை. இன்னும் 4 யானை நிற்கிறதுக்குள்ளே இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது? நீங்கள் அதுக்கு நம்ம முடிவு காணணும். மக்களால் ஒன்றும் செய்ய இயலாது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.